சொல்லுக்கா. ரஞ்சிதா, அந்த ஆளுக்கு டாக்டர் ஃபோன் பண்ணிருந்தாங்கடி. அந்த ஆள் குளிச்சிட்டு இருந்தா. நான் தான் அட்டென்ட் பண்ணி பேசினேன். என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சான். அக்கா, ரிப்போர்ட்ல என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு கேட்டியா? டாக்டர் ஒண்ணுமே சொல்லலடி. ஆனா அவங்க மழுப்புறாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது. என் உடம்புல பெருசா ஏதோ பிரச்சனை இருக்கு ரஞ்சிதா. அக்கா, நீயே அதையாவது கற்பனை பண்ணிக்காதக்கா. இல்ல ரஞ்சிதா, உண்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சாகறதுல எனக்கு எந்த பயமும் இல்ல. ஆனா நீ அருணோட சந்தோஷமா வாழ்றத பார்க்காம என் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. என் ஒரே கவலை அது மட்டும்தான். உனக்கு ஒன்னும் ஆகாதுக்கா. உன் ஆசையும் நிறைவேறும். நீயும் ரொம்ப காலம் நல்லா இருப்பக்கா. முதல்ல ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு தெரியணும். நீ உடனே ஹாஸ்பிட்டல் போய் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு சொல்றியா? சரிக்கா, நான் அதோ இப்பவே கிளம்புறேன். நீ கொஞ்சம் அந்த ஆளுக்கு விஷயம் தெரியாம மட்டும் பாத்துக்கோ. அதுக்குதான் டாக்டர் ஃபோன் பண்ண உடனே கால் ஹிஸ்டரி போய் அந்த நம்பரை டெலீட் பண்ணிட்டேன். ஒருவேளை அவனே டாக்டருக்கு கால் பண்ணா, இல்ல டாக்டரே திரும்ப அவனுக்கு கால் பண்ணாங்கன்னா விஷயம் தெரிஞ்சிரும்டி. அதுக்குள்ள நீ எப்படியாவது ரிப்போர்ட்டை வாங்கிரு. அந்த ஆள் கைக்கு முதல்ல போயிடுச்சுன்னா அப்புறம் உண்மை என்னன்னு நமக்கு தெரியாமலே போயிடும். அந்த ஆள் எல்லாத்தையும் மறைச்சிருவான்டி. அக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. நான் உடனே கிளம்புறேன். அங்க போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரியா? சரி. என்ன இது? எல்லாம் அப்படியே இருக்கு. வித்யா, வித்யா, என்னம்மா? என்ன சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு? இன்னும் யார் யாரெல்லாம் சாப்பிடல? நீங்க, மாமா, அத்தை தவிர மத்த எல்லாருமே சாப்பிட்டாங்கம்மா. அவங்க ஏன் இன்னும் சாப்பிடல? சீதா ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. சுந்தர் பசி தாங்க மாட்டானே. மா, நீங்க தான் அவங்க மேல பாசமாவும் அக்கறையாவும் இருக்கீங்க. ஆனா அவங்க அதுக்கு தகுதியானவங்கள நடந்துக்கலமா. அவங்களுக்கு உங்க மேல அன்பும் இல்ல, மரியாதையும் இல்ல. ஏன் அப்படி சொல்ற? என் வாய கிளறாதீங்கம்மா. சாப்பிட்டு போய் படுங்க. காலையில கல்யாணத்தை முதல்ல முடிப்போம். மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். வித்யா, நீ அவங்க மேல ஏதோ கோவத்துல இருக்கன்னு தெரியுது. அதுக்காக அவங்க வேண்டான்னு சொன்னா விட்டுருவியா? அவங்க வேண்டான்னு சொன்னாலும் நீ தான் அவங்கள சமாதானம் பண்ணி சாப்பிட வைக்கணும். அம்மா, ஒரு தடவை தான் என்னால கூப்பிட முடியும். அவங்க வேணும்னே புடிவாதம் புடிச்சா நான் என்ன பண்றது? எல்லார்கிட்டயும் கெஞ்சி கூத்தாடி ஊட்டி விட்டுட்டு இருக்க முடியாதுமா. நீங்க சாப்பிட்டு போய் படுங்க. பசிச்சா அவங்க தானா வந்து சாப்பிடுவாங்க. அம்மா, அம்மா, சுந்தர், சீதா, வாங்க இங்க. என்னக்கா? ஏன் இன்னும் 2 பேரும் சாப்பிடாம இருக்கீங்க? எங்களுக்கு பசிக்கல அண்ணி. நீங்க போய் சாப்பிடுங்க. நீங்களும் வந்தாதான் நான் சாப்பிடுவேன். எங்களுக்கு வேணாம் அண்ணி. அதான் ஏன்னு கேக்குறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு யார் மேல கோவம்?